வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 பிசிக்ஸ் யூனிட் 2ல இருக்கிற ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். அதுதான் த parallel பிளேட் கெபாசிட்டர். இது பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா சொல்லி தர போறேன். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு சின்ன கேமரால இருக்கிற ஃபிளாஷ் எப்படி தடால்னு ஒரு செகண்ட்ல அவ்ளோ பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது? அதுல இருக்கிற அந்த சின்ன பேட்டரிக்கு அவ்ளோ பவர் இருக்கா? சான்ஸே இல்ல. அங்கதான் நம்ம ஹீரோ த கெபாசிட்டர் உள்ள வராரு. அது என்ன பண்ணுதுன்னா, பேட்டரி கிட்ட இருந்து எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது ஒரே அடியா ரிலீஸ் பண்ணுது. சோ அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த கேப்பாசிட்டரோட ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கொஞ்ச நேரத்துக்கு ஃபிசிக்ஸை மறந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் அனாலஜியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ஒண்ணுமே இல்ல, சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு எலக்ட்ரிக் பக்கெட் மாதிரி தான். அ பக்கெட் ஃபார் சார்ஜ். ஓகே, இந்த பக்கெட் அனாலஜிய இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் வாங்க. இங்க அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணி அதுதான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ், யானி Q. அந்த தண்ணியோட லெவல், அதாவது அதோட உயரம், அதுதான் நம்ம பொட்டென்ஷியல் இல்லனா வோல்டேஜ் V. அப்போ அந்த பக்கெட்டே எவ்வளோ பெருசோ அதோட சைஸ், அதுதான் நம்ம கெபாசிட்டன்ஸ், யானி C. புரிஞ்சுதா? இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு அகலமான பெரிய பக்கெட்ல நிறைய தண்ணி ஊத்துனா கூட அந்த வாட்டர் லெவல் ரொம்ப மெதுவா தான் ஏறும், சரியா? அதே தான் இங்கேயும். ஒரு ஹை கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டர்ல நீங்க நிறைய சார்ஜ் Q ஸ்டோர் பண்ணாலும் அதோட வோல்டேஜ் V அவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா, உங்க பக்கெட் எவ்வளோ பெருசோ அவ்வளோ ஜாஸ்தி சார்ஜை அது ஹோல்ட் பண்ண முடியும் வித்வுட் மச் ப்ரெஷர். ஓகே, இப்போ இந்த பக்கெட் அனாலஜியை மனசுல நல்லா வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம போர்டு எக்ஸாமுக்கு தேவையான அந்த அஃபீஷியல் NCERT ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு parallel பிளேட் கெபாசிட்டரோட மூல மந்திரம்னே சொல்லலாம். இங்க பாருங்க, ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். C ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் A/D. இதுல Cனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கெபாசிட்டன்ஸ், ஏங்கிறது அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்ஸோட ஏரியா, Dங்கிறது அந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அந்த எப்சிலான் நாட் பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு see here is, ஒரு கெபாசிட்டரோட சைஸ், யானி அதோட கெபாசிட்டன்ஸ் ரெண்டே விஷயத்தை தான் பொறுத்து இருக்கு, பிளேட்டோட ஏரியா அண்ட் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை வெறுமனே பை ஹார்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா லைஃப் லாங் மறக்காது இல்லையா? ஸோ ஜஸ்ட் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நாம இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போறோம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் 1, நம்ம யூனிட் 1ல படிச்சோம்ல, ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட ஃபார்முலா என்ன? E is equal to Q divided by A epsilon naught. ஞாபகம் இருக்கா? குட். ஸ்டெப் 2, அடுத்தா பொட்டென்ஷியல் Vக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு Eக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன? V is equal to E times D. ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 3, இப்போ அந்த E வேல்யூவை V ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்? V is equal to Q divided by A epsilon naught into D. கரெக்ட்? ஸ்டெப் 4, ஃபைனல் ஸ்டெப். கெபாசிட்டன்ஸோட பேசிக் டெஃபினேஷன் என்ன? C is equal to QV. இப்போ நம்ம மேலே இருக்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா Q by V is equal to A epsilon naught by D. அவ்வளவுதான், நம்ம ஃபார்முலா கிடைச்சிடுச்சு. C is equal to epsilon naught A by D. பாத்தீங்களா எப்படி பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து இந்த ஃபார்முலா வருதுன்னு? ஈஸி பீஸி. பாத்தீங்களா எப்படி ஈஸியா இருக்குன்னு? டெரிவேஷனை பார்த்து எப்பவுமே பயப்படக்கூடாது. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே இன்னும் நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ராப்ளம் இதுதான். என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் C இருக்கு. நான் அதோட பிளேட் ஏரியாவை A டபுள் பண்றேன் அண்ட் அதே நேரத்தில் அந்த பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை D பாதியா குறைக்கிறேன். இப்போ புது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அண்ட் தி ஆன்சர் இஸ் 4C. எஸ், கரெக்டா சொன்னவங்களுக்கு கங்க்ராட்ஸ். புது கெப்பாசிட்டன்ஸ் ஒரிஜினலை விட 4 மடங்கு அதிகமாகும். எப்படி? நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. C is directly proportional to A, so ஏரியா டபுள் ஆனா Cயும் டபுள் ஆகும். அதே சமயம் C is inversely proportional to D, so distance பாதியா குறைஞ்சா Cயும் டபுள் ஆகும். So ஒரு 2 times plus இன்னொன்னு 2 times, wait, plus இல்ல, times. So a 2 times from area and another 2 times from distance, டோட்டலா 4 times. பாத்தீங்களா, ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ்ல பண்ற சின்ன மாற்றம் கெப்பாசிட்டன்ஸை எவ்வளோ பெருசா மாத்துதுன்னு? சூப்பர். இப்போ உங்களுக்கு ஃபார்முலாவும் தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனா எக்ஸாம்ல தெரிஞ்சும் தெரியாமல பண்ற சின்ன சின்ன தப்புல தான் மார்க் போகும். இந்த மாதிரி சைலண்ட் கில்லர்ஸை இப்போ பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் மிஸ்டேக், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க C is equal to Q by V ஃபார்முலால V ஜாஸ்தி பண்ணா C குறையும்னு.
இல்லனா Q ஜாஸ்தி பண்ணா C ஜாஸ்தி ஆகும்னு. ரொம்ப ரொம்ப தப்பு. ரிமெம்பர் த பக்கெட். பக்கெட்டோட சைஸ் யானி C எப்பவுமே ஒன்று தான். அது பிளேட்டோட ஏரியாவும் டிஸ்டன்ஸும் மட்டும்தான் பொறுத்தது. நீங்க தண்ணி சார்ஜ் ஜாஸ்தி ஊத்துனா வாட்டர் லெவல் வோல்டேஜ் தான் ஏறுமே தவிர அந்த பக்கெட்டோட சைஸ் மாறாது. புரிஞ்சுதா? அடுத்த காமன் மிஸ்டேக். நம்ம நினைப்போம் கெப்பாசிட்டரை சுத்தியும் நல்ல ஸ்ட்ராங்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்னு. ஆனா உண்மை அது இல்ல. பாசிட்டிவ் பிளேட் கிரியேட் பண்ற ஃபீல்டும் நெகட்டிவ் பிளேட் கிரியேட் பண்ற ஃபீல்டும் கெப்பாசிட்டருக்கு வெளியே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதால ஒண்ணுக்கொன்னு கேன்சல் ஆயிடும். ஸோ வெளியே த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் லைன் தான். ஆல் தி ஆக்ஷன் இஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். அப்படின்னா அந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவுல அந்த கேப்ல மட்டும்தான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். வெளியில ஆட்டம் க்ளோஸ். கிரேட். இன்னைக்கு டாபிக்ல நிறைய விஷயம் பார்த்தோம். இப்போ ஒரு குவிக் சம்மரி பார்த்துட்டு இந்த கான்செப்ட் எப்படி மற்ற சாப்டர்ஸோட லிங்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ யூ கெட் த ஃபுல் பிக்சர். ஸோ த கீ டேக்அவே பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், நம்ம மெயின் ஃபார்முலா C = ε0 A/d. இது மறக்கவே கூடாது. செகண்ட், கெப்பாசிட்டன்ஸை அதிகமாக்கணும்னா ஏரியாவை பெருசாக்கணும், இல்லனா டிஸ்டன்ஸை குறைக்கணும். சிம்பிள். தேர்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளேட்க்கு நடுவுல மட்டும்தான், வெளியே ஆல்மோஸ்ட் ஜீரோ. இப்போ இதோட கனெக்ஷன் பாத்தீங்கன்னா யூனிட் 1ல படிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ பிளேன் ஷீட் கான்செப்ட்ல இருந்து தான் இது டிரைவ் ஆகுது. அண்ட் நவ் இது நமக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கான டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு வாசல் திறந்து விடுது. ஸோ போக முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்காக. இப்போ நம்ம பார்த்தது அந்த ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவுல காற்று யானி எம்டி ஸ்பேஸ் இருக்கிற கெப்பாசிட்டர். ஒருவேளை அந்த எம்டி ஸ்பேஸ்ல நம்ம ஒரு கிளாஸ் இல்லனா பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பொருளை வச்சா என்ன ஆகும்? நம்ம பக்கெட்டோட சைஸ் யானி நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுமா குறையுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? இதுக்கு பதில் தான் நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். திங்க் அபவுட் இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.